ஹாய். தனி மிளகாத்தூள் வீட்டிலே எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரை கிலோ மிளகாய் நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்தால் அப்பளம் மாதிரி உடையணும், பதக்குன்னு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இது அரை கிலோ காரமான மிளகாய். இது காஷ்மீர் மிளகாய் அரை கிலோ. இதில் காரம் இருக்காது, கலர் கொடுக்கும். இந்த மிளகாய் நல்லா காரம் இருக்கும். ரெண்டு கலந்து அரைக்கும்போது காரமும் கரெக்டாக இருக்கும், கலரும் நல்லா கிடைக்கும். இப்போ அது நல்லா காஞ்சிருச்சு. நம்ம போய் மிஷினில் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ தனி மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு அரைக்கணும். இப்போ அதை ஒரு தட்டில், நல்லா அகலமான தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் எடுத்து தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுட்டு மீதியை ஒரு நல்ல சில்வர் பாக்ஸில் போட்டு நல்லா அப்படி பொடியை நல்லா அமுத்தி மூடி வச்சுருங்க. நல்லா இருக்கும். குழம்பும் நல்லா ருசியாக இருக்கும். நம்ம வீட்டிலே அரைக்கிறது எப்போவுமே.